வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் ரிப்போர்ட்டர் கனிஷ்டன் ஐக்கன். எப்படி சும்மா இருப்பீங்களா? இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற இந்த வீடியோ வந்து என்னென்னு சொன்னால், இந்தியாவில் இப்போ கிட்டத்தட்ட 2-3 நாட்களாக பேசப்படுகின்ற ஒரு விடயம் என்னென்னு சொன்னால், நீங்கள் அறிந்திருப்பீர்கள், ஃபேஸ்புக்கில் யூடியூப்பில் எல்லாம் பார்த்துருப்பீங்க. இந்தியாவையே மிகவும் உலுக்கிய ஒரு சம்பவம் என்னென்னு சொன்னால், 2019 ஆண்டு கூலி தொழிலாளி ஒருவரை 7 பேர் கொடூரமாக தாக்கி கொலை செய்த கூட்டத்திற்காக கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் தான் இவர்களுக்கு கடலூர் நீதிமன்றம் வந்து ஒரு தீர்ப்பொண்டை வழங்கியிருக்கேன்னு சொன்னால், இவர்கள் குற்றவாளிகள் நிரூபிக்கப்பட்டதால் இவர்களுக்கு ஆயுள் தண்டனை வழங்கியிருக்குது. அப்போ இவர்களுக்கு வழங்கப்பட்ட இந்த ஆயுள் தண்டனை வழங்கப்பட்டதை தொடர்ந்து அவர்கள் வந்து நீதிமன்றத்திலிருந்து வெளியே கொண்டு செல்லப்படுகின்றார்கள். அப்போ தங்களுக்கு வழங்கப்பட்ட தண்டனையை நினைத்து, தாங்கள் செய்த தவறை நினைத்து அழுது புலம்பிக் கொண்டு போகின்றார்கள். இது மட்டுமில்லாமல் இவர்களுடைய உறவினர்கள் வந்து இனி தங்களுடைய உறவுகளை பார்க்க முடியாது, தங்களுடைய நல்லது கெட்டதற்கு அவர்களால் எங்களோடு இருக்க முடியாது என்று சொல்லி அவர்களுடைய நிலையை கண்டு அந்த உறவினர்களும் அழுகின்ற காட்சி தான் இப்பொழுது இதில் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த சம்பவம் கடலூர் நீதிமன்றத்திலே நடைபெற்றிருக்கின்றது. இந்தியாவிலே மிகவும் ஒரு விதமாக சில கவலைகள் இருந்தாலும் ஒரு விதமான தண்டனைக்குரிய தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கின்றதுன்னு சொல்லி சில பேர் கதைத்து கொண்டிருந்தாலும் அவர்களுடைய உறவுகளை பிரியாமல் அவர்களை மிகவும் நினைத்து கவலைப்படுகின்ற இந்த வீடியோ தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீங்க. இது கடலூரில், இந்தியாவில் தமிழ்நாட்டில் கடலூரில் நடந்திருக்கின்றது. 2019 ஆண்டு நடைபெற்ற குற்றச்சாட்டுக்கு 5 வருடங்கள் கழித்து இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கின்றது. என் புள்ள ஒரே வீட்டுல 3 புள்ள, என் பணம் ஆயிடுச்சு, குடும்பம் ஆயிடுச்சு, மண்ணு ஆயிடுச்சு, மரம் ஆயிடுச்சு. என் 10 லட்சம் ரூபாய் கொல்ல போறாங்க. ஆடி போயிட்டாங்க. சண்டை வைக்கல, கேட்டு வைக்கல, கல் வைக்கல, எல்லாமே